Good morning everyone. So இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸஸ். ஸோ அவுட் ஆஃப் இந்த சாப்டரில் வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜினா என்ன, அதில் என்னென்ன பிரின்சிபல்ஸ் இருக்குது, அண்ட் ஆல்ரெடி வி ஹவ் சீன் த டாபிக் பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் டூல்ஸ் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, ப்ராசஸ் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, இதெல்லாமே தான் பார்க்க போகிறோம். ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜினா ஒரு டிஎன்ஏக்குள்ளே இன்னொரு டிஎன்ஏ நம்மளுக்கு தேவையான ப்ராடக்டான டிஎன்ஏ வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி அது தனியாக ஒரு ப்ராடக்டை கொண்டு வரது தான் இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி ப்ராசஸ். ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து இங்கே டிஃபரெண்டாக பார்க்க போகிறோம். எஸ், biotechnology which deals with the techniques using living organisms or enzymes, deals with the living organisms to produce products which are useful to humans. Live organisms or enzymes மூலமா பண்ணுறது live bio means live, உயிரோடு இருக்கிறது, which deals with the living organisms. ஹியூமன்ஸ்க்கு தேவையான பார்ட்டிகல்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து பயோடெக்னாலஜி யூஸ்ஃபுல் ஆகுது. அண்ட் in the sense of making curd, bread, wine, இது எல்லாமே தான் processed food through the process of biotechnology. Okay. Furthermore, techniques are included under biotechnology. For example, இப்போ வந்து in vitro fertilization, IVF, leading to a test tube baby. So இதெல்லாம் is a process of biotechnology. Synthesizing a gene and using it, developing a DNA vaccine for correcting a defective gene are also parts of biotechnology. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு ஜீன் வந்து டிஃபிஷியன்சியாக இருக்குது அப்படின்னா பயோடெக்னாலஜி மூலமாக அந்த டிஃபெக்டிவ் ஜீனை வந்து சரி பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் த அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ். The European Federation of Biotechnology has given a definition of biotechnology that encompasses both traditional view on the modern molecular biotechnology. So, biotechnology we can see by traditional pattern பார்க்கலாம், but also the modern technology. Traditional already existing genes வந்து கொஞ்சம் modify பண்ணி changes பண்ணி அது modern technologiesக்கு adapt பண்ணிப்பாங்க. So the principles of biotechnology is the first topic நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மாடர்ன் பயோடெக்னாலஜி கூட கம்பைன் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங், டெக்னிக்ஸ் டு ஆல்டர் த கெமிஸ்ட்ரி ஆஃப் த ஜெனட்டிக் மெட்டீரியல் டு இன்ட்ரடியூஸ் இன் டு த ஹோஸ்ட் ஆர்கானிசம், தஸ் சேஞ்ச் த ஃபீனோடைப் ஆஃப் த ஆர்கானிசம். ஃபீனோடைப் அண்ட் ஜீனோடைப் அப்படின்ட்டு ரெண்டு இருக்குது. நம்ம திஸ் வாஸ் அ டேர்ம் நம்ம எங்கே பார்த்தோன்னா molecular basis of inheritance. ஓகேவா, ஃபீனோடைப் அப்படின்றது எக்ஸ்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ், வெளியில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்கறது தான் ஃபீனோடைபிக் ரேஷியோ. ஜீனோடைபிக் ரேஷியோ அப்படின்றது வந்து உள்ள ஜீன்ஸ்குள்ள மாடிஃபிகேஷன். டெக்னிக்ஸ் டு ஆல்டர் த கெமிஸ்ட்ரி ஆஃப் த ஜெனட்டிக் மெட்டீரியலில் வந்து ஒரு ஏடிஏ சீக்வென்ஸ், அந்த அடினைன் குவானின் இந்த மாதிரி சீக்வென்ஸில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி சீக்வென்ஸில் சேஞ்சஸ் கொண்டு வந்து அதை வந்து ஒரு புது ஆர்கானிசம்குள்ளே ஒரு ஹாஸ்ட்டுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை கொண்டு வரது பேஸ்ட் ஆன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் வந்து பயோப்ராசஸ் இன்ஜினியரிங், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டெரைல் ஃப்ரீ ஃப்ரம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அதில் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் ப்ராசஸ்லாம் பண்ணி enable the growth of the desired microbe. நம்மளுக்கு இப்போ ஒரு மைக்ரோப் தேவை. there are many microorganisms, probiotics, useful microorganismஸும் இருக்குது, harmful microorganismஸும் இருக்குது, கரெக்டாக. ஸோ only the desired microbe or eukaryotic cell in large quantities in the manufacturing of antibodies, vaccines, enzymes, நம்மளுக்கு தேவையான ப்ராடக்டை லார்ஜ் குவான்டிட்டிஸில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பயோடெக்னாலஜி விஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஸ்டெரைல் கண்டிஷன், ஸ்டெரைல்னால் அந்த கண்டிஷனில் வந்து விச் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகேவா, நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து ஸ்டெரைல் கண்டிஷனில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் in a large quantities based on the principle of biotechnology. ஓகேவா, there were many things were developed. Asexual reproduction preserves the genetic information while the sexual reproduction permits variation. Asexual reproduction என்னென்ன ப்ராசஸ் இருக்கும், ஃப்ராக்மெண்டேஷன், பட்டிங். இப்போது ஒரு ஆர்கானிசம், இதுதான் ஒரு ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா ஒரு ஆர்கானிசம் இப்படி கட்டாகி தனி பீசஸாக க்ரோ ஆகுது. இந்த ப்ராசஸ் கால் ஃப்ராக்மெண்டேஷன். அண்ட் பட்டிங் வந்து தனித்தனியாக பட்ஸாக டிட்டாச் ஆகி தனியாக க்ரோ ஆகுது. ஸோ இது வந்து அதோடைய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். சேம்
க்ளோன் மீன்ஸ் பேரண்ட் செல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் டாட்டர் செல்லும் இருக்கும். பட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் விச் அண்டர்கோஸ் வேரியேஷன். அப்பா அம்மா ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா அப்போ அம்மா ஃபேஸ் அப்படியே பொண்ணுக்கு அது சம்டைம்ஸ் இட் மே யாரோ ஐ மீன் இந்த வேர்ல்டில் யாரோ ஒருத்தருக்கு ஒரு 2 members விச் ரிசம்பிள்ஸ் அ மாம் அந்த மாதிரி இருப்பாங்க, ஒரு த சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. பட் தே பெர்மிட்ஸ் வேரியேஷன். நம்மளுடைய ஃபீனோடைப்பிக்கு நம்மளுடைய எக்ஸ்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸில் சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து ஹைப்ரிடைசேஷன் க்ராஸ் பண்ண ஆரம்பித்தாங்க வெரி ஆஃபன் டு இன்க்ளூஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அன்டிசைரபிள் ஜீன்ஸ் அலாங் வித் த டிசைர்டு ஜீன்ஸ். ஸோ ஹைப்ரிடைசேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான ஜீன்ஸ் மட்டும் இல்லாமல் தேவையில்லாத ஜீன்ஸ் கூட வந்து வர ஆரம்பிச்சிது. த டெக்னிக்ஸ் ஆஃப் ஜெனடிக் இன்ஜினியரிங் இன்க்ளூட் த கிரியேஷன் ஆர் recombinant DNA, use of gene cloning or gene transfer. Overcome this limitation allows to isolate and introduce only one set of desirable genes without introducing undesirable genes into the target organism. ஒரு டார்கெட் ஆர்கானிசம் இருக்குது, நம்மளுக்கு ஒரு டிசைர்டு ப்ராடக்ட், நம்மளுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா நான் இப்போ நியூவாக அந்த டெக்னாலஜிஸ் தான் வந்து ஜீன் ட்ரான்ஸ்ஃபர், ஜீன் க்ளோனிங் எல்லாமே. நம்மளுக்கு தேவையான ஜீனை மட்டும் ஹாஸ்ட் ஆர்கானிசமில் இன்சர்ட் பண்ணி அதை நம்ம வந்து லார்ஜ் குவான்டிட்டிஸில் க்ரோ பண்ணிக்கலாம். தீஸ் டெக்னிக் விச் ஆல்சோ கால்ட் இஸ் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஓல்டு இயர்லி டேஸ்லேருந்து ஹைப்ரிடைசேஷன் பண்ணிட்டு தான் ஒரு பிளான்ட்டில் இன்னொரு பிளான்ட் வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறது. ஸோ அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா அன்டிசைரபிள் ஜீன், தேவையில்லாத ஜீன்ஸ் எல்லாமே கூட வந்து வர ஆரம்பிச்சிது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் ஜீன் க்ளோன் அண்ட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபரை கண்டுபிடிச்சிருக்கான். ஓகேவா. மோஸ்ட் லைக்லி த பீஸ் ஆஃப் டிஎன்ஏ would not be able to multiply itself in the progeny cells of the organism, but when it gets inserted a piece of DNA. இப்போ வந்து இதுதான் ஒரு ஹாஸ்ட் இருக்குன்னா நம்மளுக்கு தேவையான ஜீன் வந்து இங்கே இருக்குது, இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அப்படியே தனியாக ஒரு இடத்துல வச்சோன்னா இட் டசன்ட் ப்ரொடியூஸ் எனி ரெஸ்பான்ஸ். அதுவே இந்த ஜீனை கட் பண்ணி இந்த ஜீனில் ஒரு டிசைடு சைட், ஏதாவது ஒரு சைட், பாலண்ட்ரோமிக் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த சைட்டில் வந்து இந்த சீக்வென்ஸை, அதாவது இந்த சீக்வென்ஸை எடுத்துகிட்டு போய் இந்த சைட்டில் இங்கே வச்சோன்னா இட் கேன் க்ரோ, இட் கேன் மல்டிப்ளை. ஸோ அந்த மாதிரி சைட்டு, இங்கே இருக்கிற சைட் பேர் தான் விச் இஸ் கால்ட் அஸ் பாலண்ட்ரோமிக் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சைட்டில் நம்ம வச்சு நம்மளுக்கு தேவையான டிசைர்டு ப்ராடக்டை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். பட் when it gets integrated into the genome of the recipient, it will multiply and inherited along with the host DNA. This is because the alien piece of DNA become a part of the chromosome which has the ability to replicate. ஓகேவா. இந்த அவுட் சைடு இருக்கிற இந்த ஜீன் வந்து ஹாஸ்ட் ஜீன் கூட வந்து இன்சர்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து இது வந்து இந்த ஜீன் டோட்டலாக ஒரு சிங்கிள் ஜீனாக கன்வெர்ட் ஆகி குரோமோசோமாக கன்வெர்ட் ஆகி மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். In chromosome there is a specific DNA sequence called origin of replication. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் சைட், பாலண்ட்ரோமிக் சைட் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஸ்பெசிஃபிக் சைட் இருக்கும், அந்த சைட் பேர் தான் which is called as origin of replication. Origin of replication which is responsible for initiating replication. So replication start ஆகிறதுக்கு ஒரு இனிஷியேட்டிவாக இருக்குது. ஸோ that site is called as origin of replication which is responsible for initiating replication. Therefore for the multiplication of any alien piece of DNA in the organism, it need to be a part of chromosome which has a specific sequence called origin of replication. So that it can be multiply itself in the organism. This can also be called as cloning or making multiple identical copies of the template DNA. அதாவது நம்மளுக்கு தேவையான ஒரு டிசைர்டு ஜீனை வந்து ஒரு ஹாஸ்ட் ஜீனில் எடுத்துகிட்டு போய் இன்சர்ட் பண்ணுறது. ஸோ அது அப்படியே அந்த குரோமோசோமாக மாறி அந்த ஸ்பெசிஃபிக் சைடில் நம்ம இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த சைட் இஸ் கால் பாலண்ட்ரோமிக் சைட் அண்ட் த ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, விச் இஸ் த சைட்டை ஃபார் இனிஷியேஷன் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு இனிஷியேட்டிங் பாயிண்ட். அது அங்கேருந்து நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து மல்டிப்ளையாக டெவலப் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அன் ஆர்டிஃபிஷியல் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மாலிக்யூல். ஏதோ ஒரு ஹாஸ்ட் ஆர்கானிசமில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறது பதில் நம்மளாக ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஹாஸ்ட்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மாலிக்யூல். த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ எமர்ஜ்டு from the linking a gene encoding antibiotic resistance with native plasmid. First gene வந்து encode பண்ணது antibiotic resistance with the native plasmid autonomously replicating. Plasmid வந்து is a circular extra chromosomal DNA.
ஆஃப் சால்மோனெல்லா டைஃபிமியூரியம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக்கு தான் வந்து இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் ஹாஸ்ட். First recombinant DNA emerged by linking a gene encoding antibiotic resistance. Antibiotic resistance in the bacterium called Salmonella typhimurium. Plasmid என்றது ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ. ஓகேவா? ஸ்டான்லி கோஹன் அண்ட் ஹார்பர்ட் பாயர் accomplish in 1972 by isolating the antibiotic resistance by cutting a piece of DNA from a plasmid which was responsible for conferring antibiotic resistance. Antibiotic plasmidல இருந்து ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ. ஆக்சுவலாக பிளாஸ்மிட் அப்படின்றது ஒரு ஆர்டிஃபிஷியலாக இவங்க வந்து சம்திங் ஏதோ உருவாக்கியிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ எமர்ஜ்னா எடுத்திருக்காங்க. எமர்ஜ் திருப்பி வந்திருக்கு. எமர்ஜிங் ஃப்ரம் த பாசிபிலிட்டி ஆஃப் லிங்கிங் அ ஜீன் என்கோடிங். ஒரு ஃபஸ்ட்டு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ வந்து எதன் மூலயமா உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். எங்கே இருந்துன்னா சால்மோனெல்லா டைஃபியூரியம் அப்படின்ற ஒரு பாக்டீரியாக்குள்ளே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் which is called பிளாஸ்மிட் வந்து எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ. ஓகேவா? அந்த சர்க்குலர் டிஎன்ஏ கிட்ட இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி ஒரு ஆர்டிஎன்ஏ மாலிக்யூல் வந்து எடுத்திருக்காங்க. Antibiotic resistance. Stanley Cohen and Howard Bayer accomplished this in 1972 by isolating the antibiotic resistance from the plasmid which was responsible for conferring and the plasmid வந்து ஒரு part எடுக்கிறாங்க which is responsible for antibiotic resistance. The cutting of a DNA at a specific locations. டிஸ்கவரி த மாலிகுலர் சிசர்ஸ். டிஎன்ஏ வந்து எப்படி கட் பண்ண முடியும்? நார்மல் சிசரில் வச்சு கட் பண்ண முடியும். விச் இஸ் கால்ட் ஆஸ் அ மாலிகுலர் சிசர்ஸ் கால்ட் அ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். The cut a piece of DNA then linked with the plasmid DNA. These plasmid act as a vector. இன்னொரு பாக்டீரியம்குள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸ்பெசிஃபிக் சைட்டில் இருந்து கட் பண்ணுறாங்க த்ரூ த மாலிகுலர் சிசர்ஸ் restriction enzymes. In the cut piece of DNA was introduced இன்னொரு plasmid இன்னொரு vectorல. The cut piece of DNA then linked with the plasmid DNA. This plasmid acts as a vector to transfer the place of DNA attached to it. Plasmid வந்து which acts as a vector transfer பண்ணுறதுக்கு. You probably know that mosquito acts as a insect vector to transfer the malarial parasite into the human body. ஸோ இந்த மாதிரி தான் இன்னொரு டிஎன்ஏ ஹாஸ்ட் டிஎன்ஏக்குள்ளே வைக்கிறதுக்கு பிளாஸ்மிட் வந்து which acts as a vector. The linking of antibiotic resistant gene with the plasmid vector become possible with the enzyme DNA ligase which acts on cut DNA molecules and join their ends. இப்போ நம்ம வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் வந்து சால்மோனெல்லா டைஃபிமியூரியம்ல இருந்து எடுத்துட்டோம். ஸோ பிளாஸ்மிட் வந்து which acts as a vector. இன்னொரு பிளாஸ்மிட் வந்து ஒரு வெக்டர் மாதிரி ஆக்ட் ஆகும் ஒரு ஹாஸ்ட்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஓகேவா? which acts as a host. அதை கட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண மாலிகுலர் சிசர்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். அதை இன்னொரு வெக்டாரில் எடுத்துகிட்டு போய் வெக்டார் மூலியமாக இன்னொரு ஹாஸ்ட் டிஎன்ஏக்குள்ளே வைக்கிறதுக்கு வந்து டிஎன்ஏ லைகேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் வந்து யூஸ் பண்ணுவோம். To join their ends. This is the important question. Restriction enzymes and DNA ligase. DNA ligase வந்து ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஹாஸ்ட் டிஎன்ஏக்குள்ளே வந்து அந்த நம்மளுக்கு தேவையான டிசைர்டு டிஎன்ஏ எடுத்துகிட்டு போய் ஒட்டுறது வந்து டிஎன்ஏ லைகேஸ். அதை கட் பண்ணுறது வந்து மாலிகுலர் சிசர்ஸ். This make the combination of circular autonomously replicating DNA created in vitro and is known as a recombinant. In vitrona லேபில் வந்து நம்ம இதை க்ரியேட் பண்ணுறோம் and is known as a recombinant DNA. So when this DNA is transferred to the E. coliக்கு வந்து இது transfer பண்ணுவாங்க. A bacterium which is closely related to Salmonella. It could replicate using the new host DNA polymerase enzyme and make multiple copies. The ability to multiply copies of antibiotic resistant gene in E. coli was called cloning of antibiotic resistant gene in E. coli. E. coli வந்து the fast multiplying bacteria. ஸோ இந்த recombinant DNA ஒரு நம்மளுக்கு தேவையான ஒரு டிசைட பார்ட்டை கட் பண்ணி இன்னொரு வெக்டார் பிளாஸ்மிட் வெக்டார் மூலயமா நம்ம வந்து இன்னொரு ஹாஸ்ட் டிஎன்ஏக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம். அதை டிஎன்ஏ லைகேஸ் மூலயமா அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ அந்த
அந்த டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ வந்து ஈகோலைக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். ஈகோலை இஸ் விச் இஸ் கோரிலேட்டட் டு சால்மோனெல்லா. அது வந்து ஃபாஸ்ட் ரெப்ளிகேட்டிங் பாக்டீரியா. ஸோ விச் இஸ் ப்ராசஸ் கால்டு க்ளோனிங். ஸோ வந்து fast replicating bacteria. Okay. There are three basic steps in genetically modifying organism. First வந்து identification. என்னென்ன ஸ்டெப்ஸ், பேசிக் ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ வித் டிசைரபிள் ஜீன்ஸ். நம்மளுக்கு தேவையான ஜீன்ஸ் எங்கெங்க இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது. இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த ஐடென்டிஃபைட் டிஎன்ஏ இன்டு த ஹாஸ்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ இன் த ஹாஸ்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த டிஎன்ஏ டு இட்ஸ் progeny. Introduction of DNA. ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ, நம்மளுக்கு தேவையான ப்ராடக்டை ஐடென்டிஃபை பண்ணுறது. அதுக்கப்புறமா வந்து அந்த ஐடென்டிஃபை பண்ண ஜீனை வந்து ஹாஸ்ட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா அதை மெயின்டைன் பண்ணணும். மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்ட்ரடியூஸ்டு டிஎன்ஏ இந்த ஹாஸ்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த டிஎன்ஏ ப்ரோஜனி. மெயின்டைன் பண்ணி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்தோம் நம்ம. ஃபர்ஸ்ட் வந்து ப்ராசஸ் ஒன்றுமே இல்லை, ஒரு ஜீன், ஒரு டிஎன்ஏ இருக்குது. டிஎன்ஏ நம்மளுக்கு தேவையான இதுதான் டிசைட ப்ராடக்ட். இந்த கோடு போட்டிருக்கு இல்லைங்களா? ஸோ இதுதான் டிசைட ப்ராடக்ட். இந்த டிசைட ப்ராடக்ட்டை வந்து நம்மளுக்கு நிறைய லார்ஜ் குவான்டிட்டிஸில் வேணும் அப்படின்னா பிளாஸ்மிட் அப்படின்ற வெக்டார் மூலயமா இன்னொரு ஹாஸ்ட் டிஎன்ஏல ஒரு ஸ்பெசிஃபிக் சைட்டில் கட் பண்ணுவாங்க. ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். இந்த ஸ்பெசிஃபிக் சைட் பேர் வந்து ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். அந்த சைட்டில் வந்து இந்த பீஸ் ஆஃப் டிஎன்ஏ வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. இது எப்படி கட் பண்ணுவாங்கன்னா த்ரூ த மாலிகுலர் சிசர்ஸ் கால்டு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். இதை எடுத்துகிட்டு போய் இங்கே வந்து அட்டாச் பண்ணுவாங்க. எது மூலியமாக அட்டாச் பண்ணுவாங்கன்னா டிஎன்ஏ லைகேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் மூலயமா அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ இப்போது இது வந்து இப்போ வந்து இது ஒரு ப்ராபபிளாக ஒரு பர்ஃபெக்ட் ஒரு டிஎன்ஏ மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ஈகோலை அப்படின்ற ஒரு பாக்டீரியாக்குள்ளே இன்சர்ட் பண்ணுவாங்க. ஈகோலை பாக்டீரியா எதுக்காக செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ ஃபாஸ்ட் மல்டிப்ளையிங் பாக்டீரியா, கம்மி பீரியட்லேயே நிறைய மல்டிப்ளை ஆகும். ஸோ லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் த டிசைடட் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, this is one. And tools for recombinant DNA technology. Tools for recombinant DNA technology we can see in the next topic. Thank you. நாளைக்கு பார்க்கலாம்.